தமிழ் நைட்டு கண் முழிச்சு படிக்கிறாங்க. தமிழுக்காண்டி சேது லெமன் டீ போட்டு கொடுக்கறாரு. சந்தோஷத்துல சேதுவை கட்டி பிடிக்கிறாங்க தமிழ். நான் போய் தூங்குறேன்னு சேது சொல்லிடுறாரு. தமிழ் படிக்கிறாங்க. சாவித்ரி ஈஸ்வரி கிட்ட வந்து சொல்றாங்க, சேதுவும் தமிழும் போறது எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. ஈஸ்வரியும் சொல்றாங்க, எதுக்கு போறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சாவித்திரி கிட்ட ஐடியாவா சொல்றாங்க. சேதுவும் தமிழும் வெளியே கிளம்புறப்ப ஈஸ்வரியும் சாவித்திரியும் நாங்களும் பிரச்சாரம் பண்ண வரோம்னு சொல்றாங்க. சேது வாங்க போலான்னு கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி சாவித்திரி அவங்களோட 2 மகளோட பிரச்சாரத்துக்கு கார்ல கிளம்புறாரு சேது. சின்னம்மா, அத்தை, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாம் சேது, அதுக்காண்டி தானே வந்திருக்கோம். கருப்பு சொல்றாரு, மாமாவோட சின்னத்தை சொல்லி அந்தந்த வீட்டு பொம்பளைங்க கால்ல விழுந்துடுறீங்க. மதனி, என்ன சேது இப்படி சொல்றாப்ல? கிளவியா இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வீட்டு வேலையை செஞ்சு கொடுத்து நம்ம ஓட்டு கேட்க போறோம். மதனி, என்ன இந்த கருப்பு என்னென்னமோ சொல்றான்? அதான் மதனி, எனக்கும் புரிய மாட்டேது. மாப்பிள்ள, ஆரம்பிச்சிடலாமாமா? அத்தை, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க சொல்ற மாதிரி கத்துனாதான் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டுருங்கம்மான்னு எல்லாரு காலையும் விழுகுறாங்க. ஓட்டு கேட்க போற இடத்துல வீட்டு வேலையெல்லாம் செய்யறாங்க. தண்ணி எல்லாம் தூக்குறாங்க. என்ன சின்னம்மா, ஒரு தெருவுக்கு இடுப்ப புடிச்சிட்டீங்க? 18 கிராமம் இருக்கு, அதுக்கெல்லாம் போகணும்ல. சேது, எங்களால முடியல, நாங்க வீட்டுக்கே போறோம். அவங்க 4 பேரையும் கார்ல அனுப்பி விட்டுட்டு கோச்சிங் சென்டருக்கு தமிழை கூட்டிட்டு போறாரு சேது. தமிழ் படிக்கிறத தூரமா நின்னு பாக்குறாரு. சேது பிரச்சாரத்துக்கும் போறாரு.